கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலமாக திரும்பவுமாக இந்த வாரத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரை 147 டிஃப்ரெண்ட் சாட்சிகளை நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற சாட்சி மிகவும் வித்தியாசமான ஒரு சாட்சி. பாருங்கள், இன்றைக்கு உலகத்தில் வாலிப பிள்ளைங்க கல்யாணத்துக்காக பலவிதமான பிளானிங் பண்ணுறாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் குழந்தை பெற வேண்டாம், லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தை கிடைக்காம கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. ஒரு சிலர் செல்வ செழிப்பை கணக்கில் வச்சுட்டு ஒரு குழந்தை போதும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. பிறகு 2வது குழந்தைக்கு முயற்சி பண்ணுறாங்க, கிடைக்காத பொழுது அவங்களும் வருத்தப்படுறாங்க. இப்படி பலவிதமான மக்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே பார்க்க வேண்டிய சாட்சி தான் இந்த சாட்சி. இந்த சாட்சி ஹிந்தியில் தாங்க இருக்குது. சாட்சி முடிஞ்சதுக்கப்புறம் நான் தமிழில் விளக்கமாக சொல்லுவேன். நீங்கள் கடைசி வரை பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, இந்த சாட்சியை யார் அனுப்பி கொடுத்துருக்கிறா தெரியுமா? நம்முடைய ஏசப்பா தாங்க. ஏசப்பா தான் அந்த சகோதரிட்ட இந்த சாட்சியை நீ கண்டிப்பாக சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொள்கிறவர் சகோதரி விஜுலின் குமார். இவரது கணவரின் பெயர் சகோதரர் குமாரசுவாமி. இவர்களுக்கு 2 ஆண் குழந்தைகள். மூத்த மகனின் பெயர் ஜோயல் குமார், அடுத்த மகனின் பெயர் ஜோன்ஸ் குமார். இவர்கள் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் களக்காடு அருகே உள்ள கடம்போடு வாழ்வு என்ற இடத்தை சார்ந்தவர்கள். இங்கே மகாராஷ்டிராவில் பால்கர் மாவட்டத்தில் விரார் பகுதியில் குடும்பத்தோடு வசித்து வருகிறார்கள். இந்த சகோதரி நம்முடைய வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியில் எபிசோட் நம்பர் 57, எபிசோட் நம்பர் 70 என 2 சாட்சிகளை கொடுத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, விஜேதா மினிஸ்ட்ரிஸ் என்ற பெயரிலே ஆண்டவருடைய ஊழியத்தையும் செய்து வருகிறார்கள். சகோதரியின் குடும்பம் முழுவதுமே ஊழியத்தை செய்கிற குடும்பம், ஊழியத்தை ஆதரிக்கின்ற ஒரு குடும்பம். எங்கே நாம் சாட்சியை கேட்கலாமா? मैं परमेश्वर को कोटि कोटि धन्यवाद देती हूँ कि उन्होंने मुझे गवाही के रूप में ठहराया और मेरे जीवन में बड़े बड़े कार्य किया है, इसलिए मैं उनके नाम की महिमा करती हूँ। मेरा नाम विजलिन कुमार है और मेरे 2 बेटे हैं। बड़ा बेटा 19 साल का है और जो छोटा बेटा है वो 10 साल का है। और ये दोनों के बीच में बहुत ही अंतर है और वही बातों को लेकर मैं आज आपको गवाही बताने वाली हूँ। तो मेरे जीवन में कुछ ऐसा था, शादी होने के बाद हमारे स्थिति हालात कंडीशन बहुत ही ख़राब थे। हम बहुत ही गरीबी स्थिति में थे। तब हमको ऐसा लगा कि हमारे लिए एक ही बच्चा काफ़ी है और हमें और एक बच्चा नहीं चाहिए, ऐसे हमारे स्थिति थे। तो फिर बाद में जैसे ही दिन बढ़ता गया वैसे ही हमारे कंडीशन अच्छे होने लगे और हम अच्छे हो गए। थोड़ा धीरे धीरे कर हम अच्छे होने लगे। फिर हमको ऐसा लगा कि हमको एक और बच्चा चाहिए, क्योंकि लोगों ने भी बार बार मुझसे कहा कि एक बच्चा रहेगा तो अच्छा नहीं है, और एक बच्चा भी होना चाहिए, 2 बच्चे तो होना चाहिए कम से कम। ऐसे कर लोग भी मुझे बार बार कहते थे और मेरे अंदर भी ऐसा मैं सोचने लगी कि मुझे और एक बच्चा चाहिए। फिर बाद में बच्चा हो ही नहीं रहा था। फिर अब मैंने बहुत ही प्रार्थना किया। मैंने कहा कि परमेश्वर आप मुझे एक संतान की आशीष दीजिए, क्योंकि संतान की आशीष तो आप ही देते हैं। कर मैं बहुत ही बार मैंने प्रार्थना किया था, मगर परमेश्वर ने मेरे कोख को बंद कर रखा था और मुझे संतान की आशीष नहीं हो रही थी। ऐसे 3-4 साल बीत गए। फिर जैसे इतने साल बीतने के बाद मेरा जो व्याकुल था वो बढ़ते गया, दिन बर दिन बढ़ते गया और मैं बहुत ही व्याकुल थी मन में। और एक दिन मैं बहुत ही रो कर प्रार्थना करने लगी उस विषय के लिए, क्योंकि इतने साल बीत गए, आपने मेरे प्रार्थना को नहीं सुना और मुझे नहीं दिया बच्चा। कर मैं बहुत ही व्याकुल और रो रही थी। और रोते रोते अचानक मैं अपने आप को भूलते हुए अचानक मैं यीशु मसीह से न जानते हुए मैं यीशु मसीह से माफ़ी मांग रही थी कि मुझे माफ़ करो, मेरे पापों को क्षमा करो। और मुझे ही नहीं पता था कि मैं ऐसा क्यों कह रही हूँ। तो अचानक बहुत ही बिलक कर मैं रोते गई और क्षमा के लिए मैंने प्रार्थना मांगते गई। और कुछ समय के बाद एक आवाज़ मुझे आई और यीशु मसीह ने कहा कि बेटी, मैंने तो तेरे पापों को क्षमा कर दिया है, मैंने तो तुझे कब का माफ़ कर दिया है, मगर ये लोग आकर मेरे से न्याय मांगते हैं, बार बार मुझसे न्याय मांगते हैं, तू इनसे माफ़ी मांगना। तो अचानक मेरे सर के ऊपर 3-4 गोल ऐसा कुछ घूमने लगा
और घूमने लगा। फिर मैंने सोचा ये क्या है, क्या चीज़ है, ऐसे क्यों घूम रहा है। और अचानक उसमें से बातें करने आवाज़ आने लगी, वो बातें करने लगी और वो कहने लगी कि माँ हम तेरे बच्चे हैं, देखो तुमने हमें इस दुनिया में आने क्यों नहीं दिया। तब मैं बहुत ही डर गई और फिर मैं समझ गई और फिर मैंने कहा कि अच्छा हुआ कि तुम लोग इस संसार में नहीं आए, क्योंकि ये संसार बहुत बुरा है, यहाँ पे अच्छा नहीं है, अच्छा हुआ तुम लोग नहीं आए। तो वो बातें करने लगी कि माँ ये संसार कैसा भी होने दो, मगर हमको इस संसार में आना था, ये संसार को हमें देखना था। और हमारे रूप को तो ज़रा देखो, ये कैसे अधूरे हैं, हमारे रूप कैसे है, क्यों आपने हमारे साथ ऐसा अन्याय किया, क्यों हमारे साथ आपने ऐसा किया कर कर वो एकदम व्याकुल के साथ मुझसे बातें करने लगी। और ये सुनकर मेरे हाथ पैर बहुत ही हिलने लगे और मैं भी बहुत रोने लगी, बिलख बिलख कर रोने लगी और मेरे गलतियाँ मुझे समझ में आ गई। और मैं बहुत ही रोते हुए मैंने उनसे माफ़ी मांगा कि मुझसे गलती हो गई अनजाने में, अभी ऐसे कार्य को मैं फिर से कभी नहीं करूँगी, मुझे क्षमा कर दो, मुझे माफ़ कर दो। ऐसे कर कर मैं उनसे बहुत ही रो रो कर मैं माफ़ी मांगने लगी। वो गोला कहने लगा कि माँ हम लोग ने आपको माफ़ कर दिया है, मगर आप ऐसे गलती दोबारा कभी भी मत करो, ऐसे काम फिर से आप मत करो कर कर वो कहकर चले गए। और फिर उस प्रार्थना को मैं रोते रोते मैं कुछ समय के बाद मैंने समाप्त किया। और फिर 1 महीना बीतने के बाद, 1-2 महीने के बीतने के बाद तुरंत मैं प्रेग्नेंट हो गई। और इस बात को सुनकर मैं बहुत खुश हो गई, क्योंकि वो पाप जो मैंने किया था उसी के कारण परमेश्वर ने मेरे कोख को बंद कर कर रखे थे। वो जो मेरे बच्चे थे जिनको मैंने अबॉर्शन किया था, वो बार बार यीशु मसीह के सामने जाकर न्याय मांग रहे थे कि मेरे माँ ने मेरे साथ, माता पिता ने ऐसा किया, मुझे न्याय दिलाओ कर कर वो रो रो के वहाँ पर यीशु मसीह के सामने खड़े हुआ करते थे। और वही जो काम था वही मेरे लिए एक श्राप बन गया था और मेरे कोख का बंद होने का कारण वो बन गया था। मगर जब मैंने प्रार्थना किया तो परमेश्वर ने उसका प्रगटीकरण मुझे दिखाया और जो गलती मैंने किया था उससे मन फिराने के लिए और उस गलतियों को समझने के लिए मुझे सहायता किया और उस गलतियों को बताकर और उस पश्चाताप की हृदय भी देकर माफ़ी मांगकर मुझे स्वतंत्र किया। और फिर मैं प्रेग्नेंट हो गई। और फिर जब मैं 3 महीना प्रेग्नेंट थी तभी यीशु मसीह ने मुझे बताया था कि क्योंकि मुझे बेटी चाहिए था, क्योंकि पहला जो बच्चा था वो बेटा है, तो मुझे ऐसा लगा कि मुझे एक बेटी चाहिए। तो मैं बेटी का ही बहुत, क्योंकि मुझे लड़कियां बहुत पसंद है। जब मैं छोटी थी तो जवानी के दिनों में छोटे छोटे बच्चों लड़कियों को लेकर उनका बाल बनाना, उनको सजाना, उनको अच्छे अच्छे कपड़े पहनाना, उनको नहलाना, ऐसे मुझे बहुत अच्छा लगता था, इसलिए मुझे बेटी का बहुत ही आस था। मगर जब मैं 3 महीना प्रेग्नेंट हुई थी तब भी यीशु मसीह ने मुझसे कहा कि तेरे कोख में जो बच्चा है वो छोटा सामुएल है, वो तेरे पेट में एक सामुएल बढ़ रहा है करके यीशु मसीह ने मुझसे कहा। तब मैं समझ गई कि लड़का ही होने वाला है। वैसे ही मेरा दूसरा भी लड़का हुआ और फिर मैं बहुत खुश हूँ क्योंकि परमेश्वर ने मुझे फिर से संतान का भाग्य देकर मेरे कोख को खुलकर मुझे आशीष किया। देखो, जब हम सच्चाई से परमेश्वर से प्रार्थना करते हैं, जब हम गलतियां करते हैं तो परमेश्वर हमारे गलतियों को हमें बताता है और उसमें सुधरने के लिए, उसमें मन फिराने के लिए भी हमें परमेश्वर सहायता करता है। इसलिए प्रार्थना करना बहुत ही ज़रूरी है, क्योंकि प्रार्थना करते वक्त ही परमेश्वर हमसे बातें करते हैं और प्रार्थना जब हम करते हैं तब भी परमेश्वर हमारे गलतियों को सुधारता है और हमें सही मार्ग पर हमें लेकर चलता है। क्योंकि हम इंसान हमारे जीवन में बहुत बार भटक जाते हैं, मगर परमेश्वर हमें सही मार्ग पर लेकर आता है। तो इन दिनों में परमेश्वर ने मेरे जीवन में बड़े कार्य किया है जो मैंने आपको गवाही के रूप में बताया है। तो परमेश्वर इस गवाही को आशीष करे। धन्यवाद। ஆமேன். நல்ல ஒரு சாட்சியை கேட்டேன் இல்லையா? சிஸ்டர் விஜுலினுக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசில் பெரிய வசதி ஒன்றும் இல்லை, அதனால் ஒரு குழந்தை போதும் அப்படின்னு நிறுத்திடுறாங்க. ஏன்னா இந்த மும்பை நகரத்தில் ஒரு குழந்தையை வளர்த்து படிக்க வைக்கிறதே பெரிய கஷ்டம். அவங்க நினச்சதில் தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெருகுகிறது. எல்லாரும் சொல்கிறாங்க இன்னொரு குழந்தை பெற்றுக்காமா அப்படின்ட்டு. இவங்களும் அதுக்காக என்ன செய்கிறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் பல வருடங்களாகியும்
அவங்களுக்கு 2வது குழந்தை கிடைக்கவே இல்லை. மிகவும் வேதனையான ஒரு சூழ்நிலை. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப துக்கமான ஒரு மனதோடி ஏசப்பாட்ட அழுது 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 ஜெபிக்கிறாங்க. அப்படி ஜெபிக்கின்ற பொழுதே சொல்கிறாங்க, ஏசப்பா என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, என் பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு அவங்களே அந்த பாவங்களை சொல்லி அழுறாங்க. அப்போ ஏசப்பா அவங்களோட பேசுகிறாங்க, மகளே நான் உன் பாவத்தை எல்லாம் என்னைக்கோ மன்னிச்சிட்டேனம்மா, ஆனால் அவங்க தான் என்கிட்ட வந்து நியாயம் கேட்குறாங்க, நீ அவங்கக்கிட்டேயும் பேசுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் சகோதரியுடைய தலையை சுற்றிலும் ஒரு 3-4 சதை பிண்டங்கள் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்குதான். பாருங்கள், எனக்கு அப்படியே முடியெல்லாம் புல்லரிக்கிறது. அவங்க எவ்வளோ பயந்துருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அந்த சதை பிண்டங்கள் அவர்களோடு பேச ஆரம்பிக்கிறது. அம்மா, ஏம்மா நீங்கள் எங்களை இந்த உலகத்தை பார்க்க விடலை, எங்களுக்கும் ஆசை இருக்காதா? அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இல்லைம்மா நீங்கள் இந்த உலகத்தை பார்க்காதது ரொம்ப நல்லது, மோசமான உலகம், நீங்கள் அங்கேயே இருங்க அப்படின்ட்டு. திரும்பவுமாக அந்த சதை பிண்டங்கள் சகோதரியோடு பேசுகிறது, இல்லைம்மா நீங்கள் எங்களை வர விட்டுருக்கணும், பாருங்கள் எங்கள் உடம்பு கூட முழுசாக வளரலையே, நாங்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலையம்மா, இனிமேல் இப்படி ஒரு தவறு செய்யாதீங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சகோதரி சொல்கிறாங்க, இனிமேல் இப்படி ஒரு தவறு நான் செய்ய மாட்டேன். அதுக்கப்புறம் மன நிம்மதியோடு அவங்க இருக்கிறாங்க. திரும்பவுமாக சகோதரி குழந்தை உண்டாயிருக்கிறாங்க. அப்போ சகோதரி நினைக்கிறாங்க, முதல்ல ஒரு ஆண்மகன் இருக்கிறான், இப்போ எனக்கு பெண் குழந்தை பிறந்தா நல்லா இருக்குமே அப்படின்னுட்டு. அப்போவும் நம்முடைய ஏசப்பா சகோதரியோடு தெளிவாக பேசுகிறார், உன்னுடைய வயிற்றில் நான் ஒரு சாமுவேலை கொடுத்திருக்கிறேன். அதே போலவே அவர்களுக்கு 2வதாக ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. முதல் குழந்தைக்கு 19 வயசு. இப்போ இந்த சாட்சியை சொல்லும் பொழுது 2வது குழந்தைக்கு இப்பொழுது 10 வயதாகுகிறது. அந்த உருண்டையான சதை பிண்டங்கள் என்னன்னு தெரியுமா? அபார்ட் பண்ண குழந்தைகள்ங்க. ஆங்கிலத்தில் வந்து ஃபீட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. யோபு கூட அந்த சதை பிண்டத்தை பற்றி இவ்வாறு சொல்லுகிறார், முதிரா பிண்டம் போலவும் வெளிச்சத்தை காணாத சிசுக்கள் போலவும் அப்படின்னு சொன்னால் முதிராத குழந்தைகள், வயிற்றிலிருந்து வெளியே வராததுனால அவங்க வந்து வெளிச்சத்தை காணாத குழந்தைகள். பாருங்கள், கிறிஸ்தவர்களாகிய நாம் அபார்ட் பண்ணுறது அதிகமாக நாம் என்ன செய்யணும், அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். இன்னொரு காரியம், ஒரு 8 வருஷத்துக்கு முந்தி என்னுடைய மனைவி கூட என்கூட ஒரு காரியத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஜெபிக்கின்ற பொழுது தன்னுடைய மூத்த மகன், அதாவது பால் தினகரனுக்காக என்ன படிப்பில் ஹையர் ஸ்டடீஸு கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே ஒரு மனிதர் தோன்றி அவரை வந்து நீங்கள் எம்பிஏ படிக்க வைங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ யாருன்னு கேட்கின்ற பொழுது பால் தினகரனுடைய சகோதரன் என்று அவருக்கு பதில் கிடைத்திருக்கிறது. அப்போ அவர் எழுதின ஒரு புக், அந்த புக்குடைய பேர் இன்சைட் இன்டு த ஹெவன். அந்த புக்கிலையும் கூட அவங்க இதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, அபார்ட் பண்ணப்பட்ட குழந்தைகள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் இருப்பதாக. நீங்கள் கூட அந்த புஸ்தகம் கிடைச்சா நீங்கள் வாங்கி வாசிக்கலாம். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு எல்லா வசதிகளும் வந்த பிறகு தான் நான் குழந்தை பெற்றுக்கொள்வேன், அது ஒரு பெரிய தவறு. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அவர் எப்போ கொடுக்கிறாரோ அப்போ நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நாம் காலம் தள்ளி போடக்கூடாது. இன்னொன்று பாருங்கள், சிலர் வந்து பெண் குழந்தைன்னு பிறந்தால் இல்லை எனக்கு அதுக்கப்புறம் ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு இருப்பாங்க. சிலர் பாருங்கள், எனக்கு ஆண் குழந்தை இருக்குது, எனக்கு அடுத்தது பெண் குழந்தை தான் வேணும், அப்படியெல்லாம் இல்லைங்க. அவர் ஆண் குழந்தையை கொடுத்தாலும் சரி, பெண் குழந்தையை கொடுத்தாலும் சரி, அதை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இதன் மூலமாக சகோதரி நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், நாம் மேக்சிமம் அபார்ஷன் பண்ணுறதை அவாய்டு பண்ணணும். அது மாத்திரமல்ல, நம்முடைய குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், பாவங்கள் இவை எல்லாவற்றையும் நம்முடைய இயேசுவானவரிடத்தில் நாம் அழுது அறிக்கையிட்டு ஜெபித்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட உறுதி நம்மிடத்தில் இருக்கின்ற பொழுது திரும்பவுமாக அவர் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் தந்து நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவார். அது மாத்திரமல்ல, இத்தனை வருஷமாக இந்த சாட்சியை அவங்க சொல்லணும்னு நினச்சிருக்கிறாங்க, ஆனால் அவங்க சொல்கிறதில்லை. கடைசியாக ஏசப்பாவே சொல்லியிருக்கிறாங்க, மகளே இந்த சாட்சியை நீ வந்து எல்லோரோடும் பகிர்ந்து கொள். அது மாத்திரமல்ல, வாரம் ஒரு சாட்சியில் நீ இந்த சாட்சியை கொடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிசயமான ஆண்டவர் இல்லையா? அன்புள்ளவர். எதுக்கு தெரியுமா? அவர் உங்களை எல்லாரையும் நேசிக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு தவறுகளை நாம் இனிமேல் செய்யக்கூடாது என்பதை சகோதரி மூலமாக நம்முடைய ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். எங்கே ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்.
நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். He who conceals his sins does not prosper, but whoever confesses and renounces them finds mercy. Proverbs chapter 28 verse 13. வசனம் சொல்கிறது பார்த்தீங்களா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதே நேரத்தில் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம்முடைய பாவங்களை எல்லாம் நாம் அறிக்கையிடுவோமா? அறிக்கையிடுறது மாத்திரமல்ல, விட்டு விடுவோமா? அப்படின்னா நமக்கு ஆசீர்வாதம் நிச்சயம். இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொண்ட அன்பு சகோதரி விஜுலின் குமாரையும் அவரது குடும்பத்தையும் அவர் செய்து வருகின்ற விஜேதா மினிஸ்ட்ரிஸ் என்ற ஊழியத்தையும் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சாட்சி எல்லாருக்கும் அனுப்பி கொடுங்க. அடுத்த வாரத்தில் அடுத்த சாட்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.